கர்த்தருடைய நாமத்தில் யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் மிக பெரிதாக கொண்டாடப்படுகிற பண்டிகை கிறிஸ்மஸ். 1 மாத காலம் கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அத்தனை கொண்டாட்டங்கள், அலங்காரங்கள், உணவு வகைகள், இசை, பாடல்கள், ஆராதனைகள் என்று 1 மாதம் களை கட்டுகிறது. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட கிறிஸ்மஸை ரசிக்கிறார்கள். கிறிஸ்தவத்தை ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை அவர்கள் ரசிக்கிறார்கள். சிலர் அதிலே கலந்து கொள்கிறார்கள். இது உண்மை, கண்கூடாக பார்க்கக்கூடிய உண்மை. ஒரு பண்டிகையை கொண்டாடலாமா? இயேசு டிசம்பர் 25 அன்று பிறக்கவில்லை என்று ஒரு சிலர் ஆட்சேபிக்கிறார்கள். செப்டம்பர் 11 தான் பிறந்தார் என்று ஒரு கருத்து. அக்டோபர்ல தான் அவர் பிறந்தார், அவர் டிசம்பரில் பிறக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். அவர் அக்டோபரில் பிறந்திருக்க வேண்டும் அல்லது செப்டம்பரில் பிறந்திருக்க வேண்டும். செப்டம்பர் 11 என்று ஒரு தேதியை சொல்கிறார்கள் சில வல்லுநர்கள். ஆனா ரஷ்யாவில் இருக்கிற சபைகள் ஜனவரி 2ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. ஏதோ ஒரு நாள்ல கிறிஸ்து பிறந்தார்ன்றது 100% உண்மை. அது எந்த மாதம் என்ன தேதின்னு ஆதாரபூர்வமா அறுதியிட்டு சொல்ல முடியல. செப்டம்பர் 11 சில ஆதாரங்களை வைத்து சிலர் சொல்லுகிறார்கள். டிசம்பர் 25 முதல்ல ஆதி காலத்திலே ஏற்பட்டு போச்சு. அதுக்கு சில எதிர்மறையான சூழ்நிலைகளால் தான் அந்த தேதி குறிக்கப்பட்டது சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஏதோ ஒரு நாள் அவர் பிறந்தார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நாள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடணும். அது டிசம்பர் 25 இருந்துட்டு போட்டுமே. ஏற்கனவே டிசம்பர் 25 கொண்டாடுறாங்க. ரஷ்யாவில் ஜனவரி 2 கொண்டாடுறாங்க. நம்ம வேற ஏன் ஒரு தேதியை போட்டு குழப்பத்தை உண்டாக்கணும்? தமிழ் புத்தாண்டு சித்திரையா தையான்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது போல ஏன் இதையும் குழப்பணும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த பண்டிகையை கொண்டாடலாமா? அது அடுத்த சர்ச்சை. புதிய ஏற்பாட்டுக்காரர்கள் பண்டிகை கொண்டாடலாமா? சிலோன் பெந்தேகோஸ்தே சபைக்காரர்கள் ஒரு காலத்துல கிறிஸ்துமஸ் ஆராதனை வைக்க மாட்டாங்க, கிறிஸ்துமஸ் என்ற வார்த்தை எடுக்க மாட்டாங்க. அவங்களே இறங்கி வந்து கிறிஸ்துமஸ் என்ற ஆராதனை வைக்கிறார்கள். கிறிஸ்துமஸை பயன்படுத்தி சாலையிலே வாகனத்திலே பவனி செல்கிறார்கள், பாடல்களை பாடிக்கொண்டு போகிறார்கள். அதை நான் வரவேற்கிறேன். ஒரு பண்டிகையை கொண்டாடுறது கொண்டாடாதது அவன் விருப்பம். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்காய் விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன் கர்த்தருக்காய் விசேஷித்துக் கொள்ளாமல் இருக்கிறான். ரோமர்ல படிக்கிறோம். என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், எனக்கு 365 நாளும் கிறிஸ்துமஸ் தான். அப்போ நீங்க அன்னைக்கு புத்தாடை அணிய மாட்டீர்களா? என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக, அவர்கள் சந்தோஷத்துக்காக புத்தாடை அணிகிறேன். எப்படினாலும் ஒரு வருஷத்துல சில புத்தாடைகள் நம்ம எடுக்க வேண்டி இருக்கிறது, தேவை இருக்கிறது. அதை அன்றைய கிறிஸ்துமஸ்க்காக எடுத்துக்கொள்கிறோம், அவ்வளவுதான். எப்படி இதை அணுகுவது? இந்த கிறிஸ்துமஸை, ஒரு பண்டிகையை எப்படி அணுகுவது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். 5ஆம் வசனம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். பண்டிகை என்பது ஒரு ரெடிமேடு கிரௌட நமக்கு தருகிறது. எந்த பண்டிகையா இருக்கட்டும். இங்க சொல்லப்பட்டிருப்பது பெந்தேகோஸ்தே என்கிற யூத பண்டிகை. பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவ பண்டிகை கிடையாது. பெந்தேகோஸ்தே என்கிற பெயரிலே கிறிஸ்தவ ஸ்தாபனம் இருக்கிறது. ஆனா பெந்தேகோஸ்தேன்றது யூத பண்டிகை. யூத பண்டிகை ஒரு ரெடிமேடு கிரௌடு, அதுவும் இன்டர்நேஷனல் கிரௌடு, உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்காங்க. இப்ப அந்த கூட்டத்துக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு அந்த பண்டிகையை பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த நாளில தான் ஆவியானவர் ஊத்தப்பட்டார். அந்த நாளில தான் அந்நிய பாஷை பேசப்பட்டது. பண்டிகை கொண்டாடக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் ஒரு பண்டிகையின் பெயரை வைத்திருக்கிறார்கள், பெந்தேகோஸ்தே என்று. பெந்தேகோஸ்தேக்காரர்கள் 3/4 பேர். நானும் பெந்தேகோஸ்தே
அனுபவத்தை உடையவன் தான். பெந்தேகோஸ்தேக்காரர்கள் முக்கால்வாசி பேர் கொண்டாடுகிறார்கள். சிலர் கொண்டாடக்கூடாது என்று வாதிடுகிறவர்கள். அப்படிப்பட்ட பெந்தேகோஸ்தேக்காரர்கள் பெந்தேகோஸ்தே என்பதே ஒரு பண்டிகையின் பெயர் தான், ஒரு யூத பண்டிகையின் பெயர் தான் நினைக்கணும். ஒரு பண்டிகை என்பது நமக்கு ஒரு ரெடிமேடு கிரௌட கொடுக்குது. உலகம் எங்கும் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க. நம்ம கூட்ட முடியாது. நம்ம உலகம் எங்கும் இருந்து ஆயிரக்கணக்கான பேரை கூட்டம்னா எவ்வளவு முயற்சி, எவ்வளவு செலவு பண்ண கூட கூட மாட்டாங்க. இப்போ ரெடிமேடா கூடியிருக்காங்க. அந்நிய பாஷை பேசப்பட்டது, அதனால அவங்க அங்க வந்து கூடுனாங்க. ஏற்கனவே ஊர்ல இருந்தவங்க அங்க கூடுனாங்க. அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அப்பதான் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆக ஒரு பண்டிகையை தான் சாதகமா பயன்படுத்தி சுவிசேஷம் சொல்லப்பட்டு அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபை அங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது. பண்டிகை என்பதை சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கணும். ஒண்ணு. ரெண்டாவதா யோவான் புத்தகத்துல ஆண்டவர் பண்டிகையை பத்தி ஒரு பண்டிகைக்கு போறாரு. கூடார பண்டிகைக்கு அவர் போறாரு. 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. 14ஆம் வசனம், அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுப்புகளை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அவர் போய் அங்க உபதேசம் பண்றார். கூடார பண்டிகை, பெருங்கூட்டம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் எருசலேமில் கூடுறாங்க. இயேசுநாதர் பகிரங்கமா போக முடியாம சூழ்நிலை. நான் பண்டிகைக்கு வாரேன்னு முன்னறிவித்துட்டு போக முடியாத சூழ்நிலை. இயேசுநாதரை கொல்லுவதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். அதனால இயேசு ரகசியமாய் போகிறார். அவருடைய சகோதரர்கள் அவரை கூப்பிடுறாங்க. நான் வரலன்னு சொல்லிட்டு பின்னால போறார். தாமதமா ரகசியமா போறார். கூட்டத்துக்குள்ளே போய் உபதேசம் பண்ணுகிறார். ஒரு ஆழமான உபதேசம் பண்ணுகிறார். அப்போது அவரை கைது செய்வதற்காக போர் சேவகர்கள் அனுப்பப்படுகிறார்கள். சேவகர்கள் வந்து சொல்கிறார்கள், அவருடைய பேச்சில் தொடப்பட்டு, அவருடைய உபதேசத்தில் தொடப்பட்டு அவரை கைது செய்யாமல் விட்டு போய்விடுகிறார்கள். அதிகாரிகளிடத்தில் போய் சொல்கிறார்கள், அவரை போல ஒருவனும் இதுவரை பேசி நான் கேட்டதே இல்லை. ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதற்கு கூடார பண்டிகையை இயேசு கிறிஸ்து பயன்படுத்தி கொண்டார். அதனால நான் பண்டிகையை கண்ணால கூட பார்க்க மாட்டேன், அந்த பக்கமே வரமாட்டேன் என்று சொல்வது சரியான அணுகுமுறை இல்லை. பண்டிகையை கொண்டாடுவது உங்க இஷ்டம், கொண்டாடாம நீங்க இருக்கலாம். ஆனா அந்த பண்டிகையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒன்னு சுவிசேஷம் சொல்லணும், சுவிசேஷம் சொல்லுதல், சபை நிறுவுதல் என்று அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும். இன்னொன்னு உபதேசிப்பதற்கு. இன்று நான் இந்த பதிவு செய்யப்படுகிற இந்த நாளிலே ஒரு ஆசிரியர்கள் குடும்ப கூடுகையிலே போய் போதித்து விட்டு வருகிறேன். எப்படி நாம் மாணவ மாணவியரை உருவாக்க வேண்டும் என்று வசனத்திலிருந்து போதித்து விட்டு வருகிறேன். நாளை நான் இந்த பதிவு செய்யப்படுகிற இந்த நாளுக்கு அடுத்த நாளை ஒரு திறந்த வெளி கூட்டத்தில் நான் பேச வேண்டும். அதில் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். இன்றைக்கு நான் பேசின கூட்டமும் ஆசிரியர்களுக்கான கிறிஸ்மஸ் கூடுகை. மறுபடியும் 24, 25 தேதிகளிலே நான் நாமக்கல் மாவட்டத்தில் போய் அங்கே 2 கிராமங்களில் 2 மாலை நேரங்களில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என்கிற தலைப்பில் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். 25 காலை அந்த மாவட்டத்திலே ஒரு காலை ஆராதனையிலே போதிக்க வேண்டும். அப்ப கிறிஸ்மஸ் என்பது, நான் ஏற்கனவே 15ஆம் தேதி சென்னையிலே நடந்த ஒரு கிறிஸ்மஸ் கூடுகையில சுவிசேஷத்தை சொன்னேன். இப்ப கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என்பது சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு. எனக்கே அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது, போதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. இதுதான் நாம் பண்டிகையை அணுகுகிற முறை, பண்டிகையை பயன்படுத்திக் கொள்கிற முறை என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை
சுவிசேஷத்தை சொல்வதற்கு, ஆண்டவருடைய வசனத்தை போதிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பாய் அமைவதாக. ஆமென்.